ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நம்மளுடைய ஜாக்லின் கதறி கதறி அழுகுறாங்க, துடிச்சு துடிச்சு அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க, எதுக்கு அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை பார்த்துட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படி பார்த்தா நாமினேஷன்ஸ்க்கு அழுகுறாங்க. ஏமா நாமினேஷனுக்கு அழுகுற, என்னமாச்சு? இது வந்துட்டு பிக் பாஸ் ஆரம்பிச்சிருந்து இதுதானம்மா வாரம் வாரம் வந்துட்டு ஒரு விஷயம் நடக்க போகுது. அதில் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க நாமினேட் பண்ண போகிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் நாமினேஷன்ஸ் வர்றது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வாரம் வாரம் வர்றது நல்லாயிருக்கு. ஏன்னா வாரம் வாரம் வர்றது ஒரு கெத்து வேறு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாவனி, அதுக்கப்புறம் ஆரியவர்கள், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேரில் வந்துட்டு அந்த மாதிரி கெத்து காமிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக நாமினேஷன்ஸில் வரவங்க மேக்ஸிமம் டைட்டில் இல்லைனா நல்லா ப்ராப்ளம் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஆசையாகவும் இருக்குது. ஆனால் இங்கே டைரக்ட் நாமினேஷனில் சத்யா வந்து சொன்னோன்னே அவங்களால தாங்க முடியல. சத்யா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஒரு சில விஷயங்கள் டாக்ஸிக்காக எனக்கு தெரியுது. பர்சனலாக எனக்கே வந்து ஒரு சில விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் டைரக்ட் நாமினேஷன் அவங்கள பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு போய் உட்காந்துட்டார். திடீர்னு பார்த்தா இவங்க அப்படியே மேலே பார்த்தாங்க. மேலே பார்த்துட்டு இருக்கவங்க கண்ணிலேருந்து திடீர்னு பார்த்தா ஒரு துளி தண்ணி வருது. ஏன் தண்ணி வருது அப்படி பார்த்தா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அன்றைக்கி நான் வந்து பண்ணேன், அதுக்கு நான் அன்றைக்கே சாரி கேட்டேன், திரும்ப என்னை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் சௌந்தர்யராயன் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு நீ தான் வந்து ஈஸி டார்கெட் உன்னை பிரேக் பண்ணுறதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க, நீ வந்துட்டு அதுக்கு வந்து இடம் கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. பட் என்னையை கேட்டிங்கன்னா இது வார வாரம் நடக்க தான் செய்யும். இவங்க கூட தான் வந்து ஒரு வாட்டி வந்துட்டு டைரக்ட் ஸ்வாப்பிங்கில் வந்து டைரக்ட் நாமினேட் பண்ணாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க அழகாக செஞ்சாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு சாக்காக வச்சு அழவும் கூடாது, இந்த மாதிரி பிரேக்கும் ஆகக்கூடாது. இது வந்து ஜாக்லின் தான் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இருக்கிறதுலே 10 பேரில் ஜாக்லின் தான் டாப்பில் வருவாங்க. அது மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த வாட்டி முத்துக்குமரன் வரல, சௌந்தர்யா வரல. அப்படின்னு இருக்கும்போது ஜாக்லினுக்கு சரியான ஒரு சான்ஸு இந்த வாரம் முதலாவதாக காப்பாற்றப்படுறதுக்கு ஒரு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் இப்படி உடையிறாங்க தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஜாக்லின் உடையிறதுக்கு உண்மையான ரீசன் என்னவா இருக்கும்? ஜாக்லினை உண்மையிலேயே சத்யா வந்துட்டு தாக்குறது பர்சனலாக, அதாவது வேணுட்டு பண்ணுறாரா, இல்லை உண்மையிலேயே ஜாக்லின் பண்ணதுனால தான் அவர் அப்படி பேசுகிறாருன்னு உங்களுக்கு தோணுதான்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.